Welcome to Tamil Manga Explanation. If you like my content, subscribe to my channel. Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெக்ரெசிவ் மெஷினரி மேக்னீஷியன்ஸோட சாப்டர் 9 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம போன சாப்டர் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கும் கேர்னுக்கும் நடக்கிற டூயல்ல ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃபைட் கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கேர்னை பார்த்து நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்ட்ரென்த்தில் ரொம்ப பெரிய கேப் இருக்குது, அதாவது கேர்னை பார்த்து நீ வீக்காக இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால உனிமேல் வந்து நான் ஸ்வாட்லெஸ் ஃபைட் பண்ண மாட்டேன், நான் வந்து என் கையிலேயே ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உன்னை எஜுகேட் பண்ணுறேன், அதாவது ஒழுங்குபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது வரைக்கும் தான் நம்ம போன சாப்டர் பார்த்துருப்போம். இப்போ கதையோட ஓப்பனிங்கில் நம்ம கேர்னை தான் காட்டுறாங்க. கேர்ன் வந்துட்டு என்னை ஒழுங்குபடுத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம், நீ வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் எனக்கு ஈடாக மாட்ட, அதனால நம்ம வந்து பேர் ஹேண்டடாக ஃபைட் பண்ணலாம், ஃபிஸ்ட்டை வச்சு சண்டை போடலாம், அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் நீ தான் பெரிய ஆளாச்சே, வா சண்டை போட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு பதிலாக நான் 2000 கோல்டை பெட் பண்ணுறேன், நான் ஜெயிச்சேன்னா அதில் எனக்கு ட்வைஸாக வேணும், அதாவது அதை வந்து 2 மடங்காக தரணும் அப்படிங்கிற நம்ம ஹீரோ. உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனது பேர் ஹேண்டட் ஃபைட்டா, 2000 கோல்டா, ஆனால் இது ஒரு டூயல் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எஸ்கார்ட் நைட் வந்துட்டு அதை பார்க்குறான், பார்த்துட்டு சிரிக்கிறான். அவன் இருந்துட்டு இவன் கேர்னை பேர் ஹேண்டடாக ஃபைட் பண்ண கூப்பிட்றான், இந்த எதிர்காலம் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்குது, இந்த லக்கு வந்து எங்கள் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். உடனே அங்கே பெட்டிங் நடத்துகிறவன் இருந்துட்டு ஆல்ரைட் உங்களோட அடிஷ்னல் பெட்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுங்கள், அதாவது அடிஷ்னலாக பெட் பண்ணுறவங்களாம் பெட் பண்ணுங்கள், இது வந்து யங்லார்ட் கில்சனுக்கும் யங்லார்ட் கேர்னுக்கும் ஒரு பேர் ஹேண்டட் ஃபைட்டாக நடக்க போகுது அப்படிங்கிறான். உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. ஓகே, பேர் ஹேண்டட் ஃபைட்டா, நான் இந்த தாட்டி கேர்ன் மேலே தான் பெட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். உடனே சில பேர் இருந்துட்டு கேர்னை வந்து ஒரு ஷியர் ஃபோர்ஸில், அதாவது ஸ்ட்ரென்த்தில் அவனை சேலஞ்சு கூப்பிட்றது வந்து ஒரு ஸ்டூபிட்டு, இது வந்து ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை நான் எங்களோட கில்சன் மேலே தான் பெட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேர்ன் வந்துட்டு பேர் ஹேண்டட் ஃபைட்டா, எனக்கு சிரிப்பு மூட்டாத அப்படிங்கிறான். சரி வா சண்டை போடலாம், வெப்பன் இல்லாமல் தானே சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை கட்டி வீசிட்டு ஆனால் நான் வந்து ஸ்வாடை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறான் கேர்ன். அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் வந்து நம்ம ஹீரோவை அடிக்க வரான். உடனே வெளியில இருந்துட்டு கேர்னை பிடிச்சி திட்டிட்டு, யங் மாஸ்டர் நீங்களும் உங்கள் ஸ்வாடை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறான். கேர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஸ்வாடை வச்சு அடிக்க வரான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நான் நினச்ச மாதிரி தான், நான் உன்னை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. கேர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோ ஸ்வாடை யூஸ் பண்ணி அடிக்கிறான். நம்ம ஹீரோ அதுலேருந்து டாஜ் பண்ணிடுறான். டாஜ் பண்ணிவிட்டு அவன் கொஞ்சம் நகர்ந்து நம்ம கேர்னை ஒரு பஞ்சு விடுறான். நம்ம ஹீரோ அதோட மட்டும் விடாமல் கேர்னை பார்த்து அவன் வாயிலே ஒரு பஞ்சு விடுறான். கேர்ன் அந்த அடியை வாங்கினோடனே அவன் நீலோனே போட்டுடுறான். நீலோன் போட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்னது இவன் எப்படி இப்படி ஒரு மூமெண்ட்டை தரான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். உடனே அங்கே இருக்கிறவங்களாம் அது சரியான ஐடி, எங்களோட கில்ஸன் இப்படியே போச்சுன்னா ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கேர்னை பார்த்து எந்திரி, நான் ஒன்றும் ஆரமே வைக்கல அப்படிங்கிறான். கேர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோவை அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் அடிக்கிற எல்லா அடியிலையும் டாஜ் பண்ணுறான். டாஜ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கேர்னை பார்த்து நான் பார்க்கும்போது தான் நீ உன்னையவே பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேர்னுக்கு அப்படியே வயிற்றுலேயே ஒரு அடி விட்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களோட லோகஸ் ஃபேமிலியோட ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் உன்னை கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு கேர்னை போட்டு அடின்னு அடிக்கிறான். 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமான அடி அடிக்கிறான். நம்ம கேர்னால தாங்கவே முடியல. இப்போ கேர்னை பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்டரலாக அவன் மூஞ்சிலாம் வீங்கியே போயிடுச்சு. கேர்ன் வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு கேர்னோட தலையை பிடிச்சிட்டு நான் அவங்க ஃபாதரை நினச்சி தான் வருத்தப்படுறேன். நம்ம ஹீரோ வந்துட்டு கவுண்ட் லோகஸ் வந்து பெரிடியம் அழிய போகிற நேரத்தில் கூட ஹெல்ப் பண்ணார், ஏன்னா அவர் எங்கள் ஃபாதர் கூட ஃப்ரெண்டாக இருந்தனால அவர் அத்தனை உதவி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனால் எப்படியோ அவன் சன்னுக்கு வந்து வேறு ஏதோ ஐடியா இருக்குது போல் அவங்க மைண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பெரிடியம்க்கு அனுப்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கேட்குறாங்க. ஈவன் நீங்கள் கவுண்ட் பெரிடியமோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்மளும் ஒரு ஹார்ட் டைமை தான் சந்திச்சுட்டு இருக்கோம், நீங்கள் கண்டினியூ பெரிடியம்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அது ஒரு வேஸ்ட்டாக போகிற லேண்டு தான், இது வந்து ஓட்டையான பக்கெட்டில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேர்ன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட நீங்கள் திரும்பி வந்து 1 வாரம் கூட ஆகலை, ஆனால் நீங்கள் திரும்பியும் பெரிடியம்க்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேர்ன் அவங்க அப்பாவை பார்த்துட்டு நீங்கள் போகாதீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கேர்ன் வந்துட்டு அவன் எல்லாரும் உங்களை தடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் ஏன் பெரிடியம்க்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் கேட்குறான். அவங்க அப்பாவும் கேர்னை பார்த்துட்டு ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
அதே தவிர வேறு எந்த ரீசனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ வந்து ப்ரெசென்ட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கேர்னை ஒரு பஞ்ச் பண்ணுறான். இப்போ கேர்ன் ஃபேஸை தான் காட்டுறாங்க. கேர்னோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வீங்கி கிடக்கும். ஹீரோ இருந்துட்டு இந்த படமே எனக்கு போதும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் அடிக்க வந்திருப்பான் இல்லையா, பார்த்தா அடிக்க வரல, அவன் வந்துட்டு கை கொடுத்து எந்திரிடா அப்படிங்கிறான். கேர்ன் வந்துட்டு அதை பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். லிட்டரலாக அங்கே இருக்கிறவங்களாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மக்கள் அந்த எஸ்கார்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு வந்திருப்பான், அவன்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். உடனே அந்த பெட்டிங் நேரத்தில் வந்துட்டு எங்களோட கில்சன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சில பேர் வந்துட்டு நான் பெட்டிங்கில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுருக்காங்க. அது இம்பாசிபிள், இது நடக்கிற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் வந்துட்டு ஐயோ என் காசெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. எலினா இருந்துட்டு பிக் பிரதர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த எஸ்கார்ட் நைட் வந்து நடந்து வரான். நடந்து வந்து கேனை பார்த்து உனக்கு கொஞ்சோண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தங்காட்டி எப்படி நீ உன்னோட டிஃபீட்டை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேனை பிடிச்சி திட்டுறான். நான் உன்னை நம்பினேன், நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேனை பிடிச்சி திட்டுறான் எஸ்கார்ட் நைட்டு. உடனே கேன் வந்துட்டு நம்ம போகலாம், இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறான். உடனே அந்த எஸ்கார்ட் நைட் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வீக்கானவனை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு வரான். ஹீரோ வந்துட்டு இப்போ நான் செய்ய வேண்டியது செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த எஸ்கார்ட் நைட் வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டென்ஷன் எவ்ரிஒன், இந்த மேன் வந்து வாலண்டியராக எல்லாத்துக்கும் மீட்டி ட்ரிங்க்ஸையும் தரதா வாலண்டியர் பண்ணியிருக்காரு. அவர் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மீட்டி ட்ரிங்க்ஸும் வாங்கி தராரு அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. அங்கே இருக்கிற எஸ்கார்ட் நைட் என்னடா இது புது தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் எல்லாரும் ஜாலியாக மீட் ட்ரிங்க்ஸ் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க இருந்துட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீஸ்ட்டை சாப்பிட்டு அப்படிங்கிறான். எங்களோட நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அந்த எஸ்கார்ட் நைட் இருந்துட்டு நான் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை, உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை திரும்பி வாங்கிடு, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு இது நீங்கள் டூயலை தோத்தனால தான், நீங்கள் அட்லீஸ்ட் இது கூட செய்ய வேணாமா, அது மட்டும் இல்லாமல் இது பெட்டில் தர வேண்டிய காசு தவறதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது இது அவன் காசில் பண்ணிட்டு நம்ம ஹீரோவுக்கு பெட்டில் ஜெயிச்சதுக்கான காசை தனியாக தரணுமாமா. ஹீரோ வந்துட்டு அவனை மிரட்டுறதுக்காக அப்படியே ஒரு ப்ரெஷரை கொடுக்குறான். அதனால அந்த ப்ரெஷரையே தாங்க முடியல. நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ்கார்ட் நைட்டிகிட்ட ஒரிஜினலாக நான் 1000 கோல்டு பெட் பண்ணியிருந்தேன், இப்போ அடிஷ்னலாக நீங்கள் 2000 கோல்ஸ் வச்சா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இதுலேருந்து நீ ஓடினா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும்ல அப்படிங்கிறான். லிட்டரலாக நம்ம ஹீரோ தான் இங்கே வில்லன் மாதிரி தெரியுறான். கைஸ் இந்த மாங்கா ஆர்டிஸ்ட் தரமாக பண்ணியிருப்பாரு கைஸ். அந்த பேனல் ஒவ்வொன்றும் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. அவரோட ஆர்டிஸ்ட் திறமையை அப்படியே காட்டியிருப்பாரு பயங்கரமாக. ஓகே, இப்போ பேக் டு த ஸ்டோரி. நம்ம எஸ்கார்ட் நைட்டோட கண்ணில் அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமாக வில்லன் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கான். உடனே அவன் எஸ்கார்ட் நைட்டு பார்த்துட்டு பயந்துட்டு சரி நான் ஒத்துக்கிறேன், எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிடுறான். கைஸ் இப்போ வந்து கேஸ்ட்டை தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட ரூமை தான் அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி இருக்குங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அமௌண்ட்டாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பணத்தை பார்த்துட்டு என்னால் ஒரு சின்ன ஒரு கூலிப்படையவே உருவாக்க முடியும் போல் இந்த பணத்தை வச்சுட்டு, இந்த பணம் கம்மியான பணம் கிடையாது அப்படிங்கிறான். ஏன்னா கைஸ் அது வந்து கோல்டு காயின்ஸு, சில்வர் காயின்ஸும் கூட இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஃபுல்லாக கோல்டு காயின்ஸாக தான் இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பணத்தெல்லாம் உருவாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் டைம் ஆச்சு கைஸ், இங்கே அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது வந்து அவன் ஹீரோ வந்து போகிறதா மென்ஷன் பண்ணுறான். நம்ம பெரிடியம்க்கு வந்து ஒரு பெரிய போர் வரும்னு முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா, அதே தான் நம்ம ஹீரோ வந்துட்டு மென்ஷன் பண்ணுறான். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கள் ஐடியாவில் இருக்கிற பிஸ்னஸை நான் வெளிப்படுத்தணும்னா, அதாவது கொண்டு வரணும்னா நான் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும் அப்படிங்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எலினாவும் பெலிடாவும் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எலினா இருந்துட்டு அண்ணா நீங்கள் இதை பணத்தில் நீங்கள் எங்கே செலவு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான். ஹீரோ வந்துட்டு எலினா கிட்ட ஏன் உனக்கு கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எலினா இருந்துட்டு இல்லை நான் சும்மா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெலிடா இருந்துட்டு ஆப்வியஸாக அவர் எங்கே யூஸ் பண்ண போகிறான்னு தெரியுமே அப்படிங்கிறா. பெலிடா இருந்துட்டு இல்லடி அமெலியாவோட பர்த்டே சீக்கிரமாக வரப்போகுது இல்லை, அதனால தான் அவர் இவ்வளோ பணத்தையும் மேக் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான ப்ரெசென்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு போல் அப்படின்னு சொல்கிறாரு. எலினா வந்துட்டு எல்லாத்தையும் நீ ஃபினான்ஷியல் முன்னாடி நல்லா காட்டுறதுக்காக தான் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது எனக்கு ஒரு ஃபினான்ஸே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஓகே கைஸ், நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கெல்லாம் தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களுக்கு அடுத்த சாப்டரில் சந்திக்கிறேன். அடுத்து பாய்.